அம்பா சிங் ககடம் ககரே சிததன உபகரே சிங் காரகரே சிததன உபகரே சிங் சதரின குதிரை கிடைக்கிறது நம்ம வீட்டுல கிடைக்குது. ஐயா குதிரை கிடைக்கல, வீட்டுக்கு சொந்தக்காரன் வாடகைக்காக கிடைக்கிறான். ஐயோ வந்துட்டானா? சீக்கிரம் போய் உட்காந்து நான் சொல்றதே எழுது. ஏயா தற்கொலை பண்ணிக்கிறேன், சீக்கிரம் எழுது. மேலே கூறியுள்ள செக்ஷன் பிரகாரம் வாடகை கொடுக்க தவறியதால் நான் லாலாவது சிங்காவது நல்ல ஆளப்பாணி இல்லைங்க பாய்ச்சலா வீட்டு உடனடியாக வீட்டை காலி செய்ய வேண்டும். அதுவும் தவறையும் அவர் பெரிய மனுஷன் கேட்டீங்களா சார் அநியாயத்தை? ஒரு மனுஷன் 6 மாசமா வாடகை கொடுக்கலன்னா அவனை சும்மா விடலாமா? என்ன பாருங்க. ஆமா ஐயா, இந்த மனுஷன் 8 மாசமா வாடகை கொடுக்காம என் வீட்டுல குடியிருக்கிறாரு. இதுக்கு என்னையா சொல்றீரு? அது விஷயம் வேற, உங்களுக்கு தெரியாது. நான் சொல்றேன். என்னையா உங்களுக்கு நான் வாடகை கொடுக்காம இருக்கிறேன், அது விஷயம் வேற. என்னன்னு சொல்றேன். அதாவது கொஞ்சம் இப்படி தள்ளி வந்தா ஒரு மர்டர் கேஸ் ஒண்ணு நடக்க வேண்டியது. மர்டர் கேஸ் கடவுள். என்னையா இது? மர்டர் கேஸுக்கும் என் வீட்டு வாடகை பணத்துக்கு என்னையா சம்பந்தம்? சம்பந்தம் இருக்கு சார், சம்பந்தம் இருக்கு. என்னையா சீக்கிரம் சொல்லி. அந்த கேஸ் என்கிட்ட வரும், நான் வாதாடுவேன். அதிகமான பணம் எனக்கு. ஆஹா சார், நீங்க என்ன தெரியும்? நான் ஒரு யோகிய என்னை பத்தி வெளியே விசாரிச்சு பாருங்க சார். அந்த பணம் வந்த உடனே 2 வருஷம் வாடகை உங்ககிட்ட அட்வான்ஸ் நான் கொடுத்து வைப்பேன் நான். ஆமா, நீ கொடுப்பியோ கடுப்பியோ வரியா? இந்த சாஜாப்பெல்லாம் இன்னும் எனக்கு பிடிக்காதையா. பாரு, இன்னும் 1 வாரத்துல என் வாடகை பாக்கி வரல, அப்புறம் நான் வாரண்டோட வருவேன். ஆமா வாங்க வாங்க. நீங்க சொல்றீங்க ஏதாவது ஓரம் மனுஷனை புடிச்சுக்கிட்டு சும்மா பச்சை தண்ணி கொடுப்பேன் அவனுக்கு. தெரியும் உங்களை பத்தி. இப்ப சொன்னீங்களே அந்த கொலைகளன்னு யாரும் மர்டர் பண்றா? பண்ணுவாங்க. மர்டர் கிள்ளிக்கிறேன். அட போப்பா கப்சாப்பா, அவனுக்காக சொன்னேன். ஐயோ, ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு கேஸ் வருதுன்னு கொஞ்சமா சந்தோஷமா இருந்தேன். நீ சந்தோஷப்படாத. இது என்ன செய்யுது? கிழிச்சு போட சந்தோஷம். நீங்க 2 பேரும் இப்படி பேசிக்கிட்டே இருந்தா குடுத்தன உருப்பட்டா அப்படிதான். ஐயோ, உங்க வாயால் அப்படி சொல்லாதீங்க. பேசுறதுதானே எங்க 2 பேரும் தொழிலும். நீ சும்மா ஐயா. இத பாருங்க, உங்க தங்கச்சி குழந்தைக்கு பேர் வைக்க போறாங்களே, அதுக்கு ஏதாவது வாங்கிட்டு போக வேண்டாமா? இல்ல இல்ல, கேவலம் இல்ல. ஆமா, நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லையே. ஆமா, நம்ம 2 பேரும் கல்யாணத்துக்கு தனபால் வாங்கி வச்சான வெள்ளி கூட. ஓஹோ, அது இன்னும் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? போன மாசம் ஓடுனதே அதனால தானே. ஐயா, ஒண்ணு செஞ்சானுங்க, திடீர்னு நம்ம வீட்டுல ஒரு விசேஷம் நடத்தி அதுக்கு வர்ற பிரசன்டேஷனை அங்க கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணாங்க. அர்த்தம் கிட்ட நம்ம பேசாதப்பா. அதுக்கு பணம் வேண்டாம். அதுக்கு பணம் வேணும். பெரிய யோசனை சொல்லிட்டாங்க. ஆமா, இந்த இடத்தை அடைச்சு ஏன் இந்த சோபா செட் எல்லாம் எப்படி இருக்கணும்? இதை கொண்டு போய் வித்துட்டா என்ன? கரெக்டுங்க. எந்த நேரத்தை இதுகளை வாங்கினாமோ ஒரு கட்சிக்காரன் அதை உட்கார மாட்டாங்க. மாறி மாறி நீங்க 2 பேரும் தான் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. முதல்ல அதை வித்துட்டு மறு வேலை பாருங்க. அப்படியே செய்யப்பா. அப்படியே செய்யறேன். இரு, இது ஒண்ணு மட்டும் இருக்கட்டும், பாக்கி கொண்டு போய். ஓஹோ, நீங்க சாஞ்சிக்கணுமா? பெருசாலி தின்ன பயப்படு உரம்பா. நீங்க படுத்து, நீங்க படுத்து. நான் கெடுக்கலையா? காலம் மடக்கிட்டு படுத்துங்க, நல்லா நீட்டி படுத்துங்க, சௌரியமா படுத்துங்க. அதுக்குதான் எழுப்புறேன். நீங்க மட்டும் தான் ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்கிருக்கீங்க.
நாங்க ஓசியில தானே வந்திருக்கோம். என்ன நீங்க படுத்து, நீங்க படுத்துங்க. அது நீங்க படுத்து. அவன் கிடக்குது. பக்கம் உடம்பு ஓசி. எவன்டா ஓசி? நீங்க தான் ஓசி. யாரடா சொல்ற? நீங்க தான் ஓசி. பணம் கொடுத்தது நான்டா. நான் பணம் கொடுக்கலையா? அதெல்லாம் என் பிரச்சனை. நடக்க வேண்டியதெல்லாம் நடந்து போச்சு. சத்தம் போட சும்மா சத்தம் போட போறோம். ஒண்ணுமில்ல, அதெல்லாம் நியாயம் வேணும்ல. உட்காந்துட்டுனா என்னப்பா தொல்லை எனக்கு தூணோட இல்ல இல்ல தொல்லை இல்ல. நீ தூங்கலாம். உட்காந்துக்கலாங்க. சரி நான் இருக்கிறேன். கையது ஐயா, நமக்கு நேரம் தெரியல. Ladies and gentlemen, this is the other Sami accepting Dara Singh's challenge. அதிசயம் அதிசயம். Other CM. Yes. That's your corner, come on, that's your corner. Yes, round boys. Stand there. Yes, round, come on. வேணும் வேணும் சொல்லல என்ன வேணும்? Come on, get me. One, two,
You want to submit? Mr. Radhasamy. No. You want to submit? No. Just tell me. You submit. You submit. You want to submit? It's finished. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. Out. The winner. அம்மா, நான் அப்பவே சொன்னதை கேட்டீங்களா? இப்ப அனுபவிங்க. நான் என்ன பண்ணுவேன்? அப்பா, ஐயோ, 3 உடம்பு ஆக்கிட்டானே. அப்பா, ஐயோ, ஐயோ, ஐயோ. சிங்கம் சவால் விட்டுருக்கானே, போய் ஒரு கை பாப்போமா? ஆனா போற சேவலம் வேண்டாம், வாத்தும் வேண்டாம். நான் படுற அவஸ்தை எனக்கு தெரியும். கோழி சடை நான் நினைச்சேன் உள்ள போய் சரியா பார்க்க முடியல. ஏன்டா சும்மா குச்சி குச்சி வயசான காலத்துல போய் தமிழ்நாடு. என்னங்க? ஐயோ ஐயா, வீட்டுக்காரர் வந்திருக்காரு போல் இருக்க. சீரியஸா இருக்குன்னு சொல்லிட்டுமா? அவர் என்ன இவ்வளவு சீக்கிரம் அவசரப்படுறாரு? என்ன மர்டர் கேஸ் ஒண்ணு இன்னும் நடக்கலன்னு சொல்லி. நடக்கலையா? என்ன? அப்பா, அப்பா, என்னடா இது? ரேட் ஓடிச்சிட்டோம்பா. கேஸ் கிடைச்சிச்சு, கேஸ் கேஸ் கேஸ். ஆமா, இவர் பெரிய மனுஷன், பெரிய மர்டர் கேஸ் கொண்டு ஆளே பாரு. டேய், என்னடா பையா, எவ்வளவு கூலா சொல்ற. பிளேட் உடைச்சிட்டேன். எப்படா உடைச்ச? இப்படிதான் பா. நான் ஒரு மடையன் போயும் போய் உங்ககிட்ட கேட்ட மாதிரி எப்படி உடைச்சேன்னு. இப்படி கேட்கறதால நம்ம கேஸ் எல்லாம் தோத்து போகுது. போ போ. அம்மா வராங்க. ஒரு வேலை செய், இன்னைக்கு உன்னை செமத்திய பிடிக்க போறாங்க. ஒரு சின்ன ஒரு க்ளூ இப்படியே மறைஞ்சுக்கும். அப்படியே பறக்கும். இந்தாங்க இந்தாங்க. இந்த பையன் இந்த பக்கம் போனானா? எந்த பையன்? நம்ம பையன் தான். அடடே, அவன் அப்பவே ஓடிட்டானே. அவன் செய்த வேலையை கேட்டீங்களா? நான் கேட்கலையே, என்ன பண்ணா? எண்ணி 7 பிளேட் உடைச்சிட்டான். பைத்தியக்காரி, வக்கீல் சம்சாரமா இருந்து கணக்கு தெரியலையே. நீ என்னது தப்பு? அங்க உடைச்சது 7, இங்க உடைச்சது 1, மொத்தம் 8. அட பாவி, இங்க ஒண்ணு உடைச்சானா? ஐயா கேட்டாரு, உடைச்சு விட்டான். அப்படியா? இந்த பாருங்க, இவன் இப்படியே கையில கிடைச்சதெல்லாம் ஒண்ணா உடைச்சுக்கிட்டு இருந்தா நம்ம குடும்பம் என்ன ஆகிறது? ஏதாவது ஆயிட்டு போகட்டும். உங்க 2 பேருக்கும் பொழுது வெடிச்சு பொழுது போல ஈயோட்டுறதே தொழிலா போச்சு. சி, சி, சி. என்னப்பா சிரிப்பு? ஆளை பாரு. நீ 7 சத்தம் போடுறீங்க, ஏன் கேட்காது? பயப்படப்பா. நீ நமக்கு இப்படாது ஒன்னு அனுப்பி தரவில்லை. அனுப்பிச்சுங்க, அனுப்பிடுங்க. கேஸ் விவரமெல்லாம் எனக்கு தான் தெரியும். யோ, நீயும் கேக்கும். போன வாரம் நீங்க 2 பேரும் சேர்ந்தாலும் என் மாமான்னு உள்ள அனுப்புனீங்க. அட பைத்தியக்காரி, உனக்கு விஷயம் தெரியாதா? என்னது? நான் எதுக்காக உள்ள அனுப்பிச்சேன்னு தெரியுமா? பாவம் வெளியே இருந்தா சோத்துக்கு டிங்கி அடிப்பானு சொல்லி, உண்மைய ஜட்ஜி கிட்ட சொல்லி, அப்பா சாமின்னு சொல்லித்தானே அவனை நான் உள்ள அனுப்பிச்சேன். அடே, இந்த விஷயம் நமக்கு தெரியாதே. அடே, இந்த விஷயம் உனக்கு தெரிய வேண்டாமே. போய் பையில தேடி கூட்டிட்டு வாயா. அது ஏதாவது ஒரு வேலையை பார்க்கணும்.